இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் பிப்ரவரி 11. வெளிப்புற உலக வசீகரம் அல்ல, உள்ளான ஜீவிய வசீகரமே வேண்டும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 12-16 வசனங்களில், சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது எல்லா சித்திர வினோதங்கள், அதாவது தோற்றத்தில் அழகானவைகள் மேலும் வரும் என காண்கிறோம். இன்று இவ்வாறாகவே மனுஷர் பார்வைக்கு கவர்ச்சியூட்டும் வசீகரங்களே ஏராளமாய் உள்ளன. ஆனால் இது போன்றவைகளை வியந்து பாராட்டுவதின் மூலமாய் உங்கள் உள்ளான மனிதனில் எந்த அளவிற்கு மறுரூபமடையும் பலன் குன்றிப்போகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆம், இவ்வாறு வெளிப்புற கவர்ச்சியினால் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் உள்ளான ஜீவியத்தின் வளர்ச்சியில் குறைவுபடுவோம் என்ற உண்மையை நாம் மனதில் கொள்வோமாக. வெளிப்புறத்திற்குரிய யாதொன்றும் நம் சந்தோஷத்தை சிறிதளவு கூட கூட்ட முடியாது. ஆனால் உங்கள் முழு இருதயமாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் நீங்கள் சம்பூர்ண ரட்சிப்பை அடைவது மாத்திரமல்லாமல் நிறைவான மகிழ்ச்சியும் அடைவீர்கள். தேவனோ நேற்றும் இன்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அன்று ஏசாயாவின் நாட்களில் வெளித்தோற்றமான கவர்ச்சியை அருவருத்தார். இன்றும் பவுல் தன்னுடைய நாட்களில் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு நம்மை இணங்கும்படியே புத்தி சொன்னார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதாவது நாம் எப்போதும் தாழ்மையானவைகளையே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாறு தாழ்மைக்கு இணங்கும் சிந்தை இன்று ஜனங்களிடத்தில் காணப்படுகிறதா? இல்லவே இல்லை. இதற்கு நேர் எதிரடையான மேன்மையானவைகளில்தானே நாட்டம் கொள்கிறார்கள். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16-24 வரை உள்ள வசனங்களில் மாயையாகிய வெளித்தோற்ற கவர்ச்சியை தங்களுக்கு தேடுகிறவர்கள் மீதும் இப்பூமிக்குரிய உயர்ந்த வஸ்துக்களை போற்றி மதிப்பவர்கள் மீதும் எவ்வாறு தேவனுடைய உக்கிரமான கோபம் வெளிப்படும் என கூறப்பட்டு உள்ளது. ஆம், தங்கள் பேச்சின் நளினம், தங்கள் ஒய்யார பார்வை, தங்களை குறித்து மற்றவர்களின் கணிப்பு போன்ற சிந்தைகளால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்பவர்கள் மீதே தேவ கோபம் தூண்டப்படுகிறது. ஏனெனில் உள்ளான வசீகரத்தில் மாத்திரமே நாட்டம் கொண்டிருப்பது அந்தரங்க ஜீவியத்தில் மறுரூபம் அடைவது. முழுமையான தேவபக்தியுடன் வாழ்வது போன்ற ஜீவியத்திற்கு இவையாவும் நேர் முரணானவைகளே ஆகும். தேவனோ இதுபோன்ற அந்தரங்க தேவபக்தியின் சிந்தையில்தான் அக்கறை கொண்டுள்ளார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நிறைவான மகிழ்ச்சிக்கு எங்கள் உள்ளான ஜீவியத்தில் அடைந்திடும் ரட்சிப்பே அல்லாமல் மாயையான உலக வசீகரம் மகிழ்ச்சி தர முடியாது என்பதை அறிந்தோம். அந்தரங்க வாழ்வில் உண்மையாய் வாழ கிருபை செய்திரலும். ஆமேன்.